பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ கம்பைலேஷன் என்னென்னா அகைன் தமிழ் சீரியல் ஆக்டர்ஸோடைய கம்பைலேஷன். இது கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. ஸோ அதனால தான் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கிறேன். தமிழ் சீரியல் நடிகைகளுடைய ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் பார்க்காத ஒரு கண்ணோட்டத்தில் சில பல வீடியோஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் கேப்சர் பண்ணி கம்பைலேஷனை இந்த வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நிறைய சீரியல் நடிகைகளுடைய பேர் கொஞ்சம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த எஃபர்ட் வந்து ரொம்ப அதிகம். இந்த வீடியோ கம்பைலேஷனுக்காக நம்ம தேடி கண்டுபிடிச்சி எடிட் பண்ணி போடுறது. பட் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த எஃபர்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிளேலிஸ்ட் எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுக்குறேன். அதோடைய எல்லா வீடியோஸும் பிளேலிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பிளேலிஸ்ட்டும் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது நடிகை மைனா வந்து நிறைய கவர்ச்சியான சீன்ஸ் எல்லாம் அவங்களே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தன்னுடைய பின் அழகை காட்டுறது, அக்கல் அழகை காட்டுறது அப்படின்னு சொல்லி. ஸோ ஏன் தொப்புள் அழகை கூட காட்டி நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த வீடியோ இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டில் இருக்கிற வீடியோ இது தான். லோ நெக் ஜாக்கெட்டில் தன்னுடைய முன்னழகை வந்து அப்படியே ட்ரான்ஸ்பரண்ட்டாக காட்டக்கூடிய இந்த வீடியோ ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் போடக்கூடிய சீரியல் ஆர்டிஸ்ட் வீடியோவில் மைனா காட்டின அந்த மிச்ச பகுதியெல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு கேப்ரியலா இல்லாமல் ஒரு வீடியோ இருக்குமா? கண்டிப்பாக இருக்காதில்ல. ஸோ அதனால தான் 25 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன் நம்ம கேப்ரியலாக்கு. ஸோ 20 வயசுலேருந்தே அவங்களோட முன்னழகு அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை வந்து எட்டி பிடிச்சிருக்கு. ஸோ அந்த வளர்ச்சியை வந்து வச்சு எப்படி ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றது நம்ம கேப்ரியலாக்கு நல்லாவே தெரியும். எங்கே பார்த்தாலும் முன்னழகு குழுங்கள், முன்னழகு ஃபோக்கஸ். ஸோ சாரீ கட்டினா ஒரு சைடு வழியாக அந்த முன்னழகை வந்து காட்டுவேன் அப்படின்ற விதத்தில் தான் வந்து கேப்ரியலா வந்து தன்னுடைய கவர்ச்சியை சீரியலில் காட்டிகிட்டு இருக்கிறாரு தொடர்ச்சியாக. ஸோ அதில் ஒரு பாட்டை தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாருக்கும் பிடிச்ச டெல்னா டேவிஸ். ஸோ இந்த நடிகையோடைய தொப்புள் வந்து பெருசாக லீக்கே ஆக மாட்டேங்குது. அவங்களோட இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா கூட வந்து லீக்கே ஆக மாட்டேங்குது. ஆனால் சீரியலில் வந்து லீக் ஆகுது. அது எப்படின்னு தான் தெரில. ஸோ இன்ஸ்டாவில் வந்து குடும்ப குத்து விளக்கு மாதிரி போஸ்ட் பண்ணுவாங்க. அப்படியே வந்து சீரியலில் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் தன்னுடைய தொப்புள் அழகு, சைடு வியூ அழகு எல்லாமே வந்து காட்டிடுவாங்க. ஸோ டெல்னா டேவிஸ் பேரே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பேராக இருக்குது. இந்த தமிழா, சவுத்தா, இல்லைனா நார்த்தா எப்படின்றது ஒன்றும் தெரில. இவங்களை பற்றி உங்களுக்கு என்ன ஏதாவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆனால் பேர் வித்தியாசமாக இருக்குது. பேருக்கு ஏற்ற மாதிரி அழகும் தொப்புள் அழகும் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்றதான் என்னுடைய கருத்து. ஸோ நெக்ஸ்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக ஏன்டா இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இது வந்து ஆன்டி வெரியர்ஸ்க்காக ஆட் பண்ண ஒரு வீடியோ அப்படின்னு நினச்சிக்கலாம். ஸோ இவங்களுடைய சைடு ஹிப் வியூ ஒரு வீடியோ தேடும்போது சிக்கிச்சு. ஸோ இது நம்ம வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ கேப்ரியலாக்கு அடுத்து அதுக்கு ஈக்குவலாக அதை விட பெட்டரான ஒரு வியூ வந்து நான் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி இந்த நடிகை வந்து காட்டியிருக்கிறாங்க. ஸோ இந்த நடிகையோடைய பேர் கரெக்டாக தெரியல, ஆனால் சீரியல் நடிகை அப்படின்றது நல்லாவே தெரியும். ஒரு சன் டிவியில் ஒரு ஷோ பண்ணுறேன் அப்படின்ற பேரில் தன்னுடைய இடைய அழகும் அந்த முன்னழகு குழுங்களையுமே வந்து சூப்பராக வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காட்டினதுக்காகவே அந்த ஷோ வந்து பயங்கரமாக ஓடி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற சொல்லுங்கள். ஸோ டஸ்கி பியூட்டியாக வேறு இருக்கிறாங்க. முன்னழகும் வந்து பிதுங்கின வகையில் வந்து வெளியே தெரியுதால் இந்த ஷோவே வந்து ஹிட்டாக இருக்கும். ஸோ இந்த நடிகை யார் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நிறைய பிளேலிஸ்ட். ஸோ சீரியல் ஆக்டர்ஸ்டோடைய இந்த வியூ பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்களா? இந்த வியூவை வந்து நிறைய வீடியோஸாக நம்ம பிளேலிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். முன்னாடி சொன்ன மாதிரி 8-9 வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது நடிகை அனுஷா. ஸோ அனுஷாவுடைய வீடியோ கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இவங்க காட்டக்கூடிய இவங்க வாண்டடாக காட்டுறாங்க. இந்த ஸ்லிப்பு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ இவங்க வந்து வாண்டடாக காட்டக்கூடிய அந்த தொப்புள் வியூ தான் வந்து ஃபேமஸ். ஸோ இவங்களே இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணி இந்த பார்த்து அடிச்சுக்க அப்படின்ற மாதிரி தான் நடிகை அனுஷா வந்து போடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் இவங்க வந்து ஒரு இன்ஸ்டா ஃபேமஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. ஸோ இன்ஸ்டா ஃபேமஸ். ஸோ இன்ஸ்டாவில் எப்படி ஃபேமஸ் ஆகுது? இந்த மாதிரி பண்ணால் தான் ஃபேமஸ் ஆக முடியும். ஸோ தன்னுடைய அக்கல், தன்னுடைய தொப்புள், ஸோ இதை 2 காட்டினா கண்டிப்பாக வந்து ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்றது இந்த நடிகையோடைய ஒரு பேச்சாக இருக்குது இந்த இன்ஸ்டா. அடுத்து வந்து இவங்க அஸ்வதி அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ எந்த சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி சன் டிவி இல்லைனா கலைஞர் டிவியாக இருக்கும். ஸோ இந்த அஸ்வதி சீரியல் ஆர்டிஸ்ட். ஸோ இவங்களுடைய சைடு வியூ அந்த ஸ்லைடாக வந்து இந்த முன்னாடி பார்த்த அனுஷா வந்து ஓப்பனாக வந்து பிரித்து காட்டுவாங்க இல்லையா? ஸோ ஆனால் இவங்க வந்து சைடு வியூவில் சைடாக லைட்டாக எட்டி பார்க்குறக்கூடிய அந்த தொப்புள் இருக்குது பார்த்திங்களா? அதுதான் வந்து ஹைலைட்டு. ஸோ அந்த மாதிரி வியூ வந்து கிடைக்கிறது ஒரு சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். பார்க்கவே வந்து கிளுகிளுப்பாக இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கும்போது. ஸோ அதனாலேயே வந்து இந்த லிஸ்ட்டில் நடிகையை வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அஸ்வதியை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாந்தனா அப்படின்னு சொல்லி இவங்க பேர் இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கு மதுமிதா மாதிரியே இருக்கிறாங்க, எதிர்நீச்சல் சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரியே. ஆனால் இவங்க பேர் வந்து சாந்தனா அப்படின்றது இருக்குது. ஸோ எந்த சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்றது எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ இவங்களுடைய டிரான்ஸ்பரண்ட்டான கருப்பு கலர் ஜாக்கெட், கருப்பு கலர் புடவையில் காட்டக்கூடிய இந்த கவர்ச்சி ரொம்பவே வந்து உசுப்பேற்றுற வகையில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட்ன்றதை சொல்லுங்கள்.
ஸோ நெக்ஸ்ட்டு லத்திகா, இவங்களோட பேர் வந்து லத்திகா. ஸோ இவங்க வந்து இன்ஸ்டா ஃபேமஸ். ஸோ முன்னாடியே பார்த்த மாதிரி இன்ஸ்டாவில் ஃபேமஸ், இன்ஃப்ளூயன்சர் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி எப்படியெல்லாம் வந்து சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பெருசாக திறமை அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. ஆடை குறைப்பு, தொப்புள் ஷோ இதெல்லாம் வந்து பண்ணாலே வந்து இன்ஸ்டாவில் ஃபேமஸ் ஆகிடலாம், இன்ஃப்ளூயன்சர் ஆகிடலாம். ஸோ இன்ஃப்ளூயன்சர்னால் முன்னாடியெல்லாம் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்றது நல்ல 4 டிகிரி பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடிய தான் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இன்ஸ்டாவில் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லி சுற்றுறாங்க. அவங்களுக்கு வந்து எந்த விதமான நாலேஜும் கிடையாது, சினிமா நாலேஜும் கிடையாது, பொது அறிவும் கிடையாது, பாலிடிக்ஸ் நாலேஜும் கிடையாது, எந்த நாலேஜுமே இல்லாத ஒரு ஆட்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அதுதான் வந்து அங்கே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அப்படி என்னவோ போடா மாதவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இவங்கெல்லாம் வந்து சம்பாதிக்கிறத பார்த்தா. ஸோ நெக்ஸ்ட்டு கலைஞர் டிவியில் ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த சீரியலில் இவங்க வந்து தொப்புள் ஷோ காட்டியிருப்பாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நேச்சுரலாக அவங்களே வந்து வாண்டடாக சைடு வியூவில் காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்லிப்பும் ஆச்சு, அந்த வியூ ஓப்பனாக காட்டுற மாதிரியும் இருக்குது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ப்ளேலிஸ்ட் நம்ம போட்டிருக்கோங்க. ஸோ சீரியல் ஆர்டிஸ்டோடைய ப்ளேலிஸ்ட்டும் எண்ட் ஆஃப் த வீடியோவில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குத்து விளக்கு டு கவர்ச்சி நடிகை, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னேகா, குத்து விளக்கு அந்த கவர்ச்சி காட்டக்கூடிய ஸ்னேகா, அப்புறம் தேவயானி, இவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், குத்து விளக்கு டு கவர்ச்சி ஆர்டிஸ்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் அக்கிள் கம்பைலேஷன் வீடியோ. ஸோ சில பேர் வந்து அக்கிள் வெறியர்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காகவே வந்து 3 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ 3மே வந்து பெருசாக ஓடல, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ அக்கிள் கம்பைலேஷன் வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிளேலிஸ்ட் வந்து இருக்கும், ஆக்ட்ரஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வீடியோ அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடிகைகளுடைய முன்னழகை பிடிச்சி பம்ப் பண்ணி விட்ருவாங்க. அவங்களோட வெறியை வந்து தீர்த்துப்பாங்க. ஏதாவது ஒரு சீனில் ஏதாவது ஒரு டைமில் வந்து சிக்கனா போதும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு மடியாத நடிகைகள். ஸோ அந்த மாதிரி நடிகைகளை வந்து பம்ப் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரியான வீடியோஸை கூட கம்பைலேஷனாக வந்து போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து 5-6 வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த ப்ளேலிஸ்ட்டையும் கொடுக்குறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த நடிகை யார் அப்படின்றது தெரியலங்க. ஸோ இவங்க வந்து சீரியல் ஆர்டிஸ்ட்டு தான், பட் பேர் கரெக்டாக தெரியல. இவங்களுடைய சைடு வியூ அது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இதனால் இவங்களுடைய வீடியோவை ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த என்டையர் வீடியோவில், இந்த தொகுப்பில் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஆக்ட்ரஸ் இல்லை பிடிச்சமான ஒரு டைம் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான விஷயங்களை கமெண்ட்ஸில் சொன்னிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோ அது ரிலேட்டடாகவே வந்து இதுதான் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, ஸோ இதனால் இந்த மாதிரி வீடியோஸே வந்து போடலாம் அப்படின்ற தாட்டில் தான் அது இருக்கும். ஸோ அதனால தான் கேட்குறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் ஷரண்யா, இந்த 8 மணி சீரியல் விஜய் டிவியில் வருது இல்லையா, பாண்டியன் ஸ்டோர்ஸ், அதில் லீக்கான அந்த ஷரண்யா த்ரௌடி அந்த நடிகையோடைய தொப்புள் ஷோவை பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான அக்கிள் ஷோ பார்க்குறீங்க, அதுவும் வந்து டஸ்கி பியூட்டியான பிரகிடா சாஹா. எனக்கு யாராவது வாய்ப்பு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி வாய் விட்டு கேட்கக்கூடிய வகையில் தன்னுடைய அக்களை வந்து காட்டி வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து இவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. ஸோ அது ஏன் அப்படின்னா, இந்த மாதிரியெல்லாம் வந்து சினிமாவில் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா இவங்க வந்து ஒரு குத்து விளக்கு நடிகை மாதிரி இருக்கிறாங்க. சினிமாவில் சஸ்டெயின் ஆகணும்னா சில பல வேலைகள் பண்ண வேண்டியிருக்கும், கவர்ச்சிகள் காட்ட வேண்டியிருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி இப்போ காம்படிஷன் ஹெவி ஆகிட்டதால் டஸ்கி பியூட்டியான பிரகிடா சாஹாவை இந்த மாதிரி கடைசி வரைக்கும் இன்ஸ்டாவில் அக்கல் காட்டுறது, தொப்புள் காட்டுறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் போகுமே தவிர பெரிய ஸ்க்ரீனில் பெரிய வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி தான். கிடைச்சா சந்தோஷம் தான், நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்போம், ஆனால் அது கிடைக்குமா அப்படின்றதான் ஒரு கொஷின். ஸோ உங்களுக்கு பிரகிடா சாகாவை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். அவங்க காட்டக்கூடிய இந்த கவர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸை பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கும் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் இந்த நடிகை யார் அப்படின்னு தெரியல, மேபி கன்னடா சீரியல் ஆர்டிஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான குழி, அந்த குழியே வந்து ரொம்ப ரொம்ப டீப்பாக இருக்கக்கூடிய அந்த குழி நல்லா இருந்துச்சு. ஸோ அதை வந்து தூக்கிட்டு வந்திருக்கிறேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் வியூவர்ஸ்க்காக. ஸோ இதை வந்து கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸை அதிகமாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டா பேஜ் அண்ட் இமெயில் ஐடி இருக்குது. ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க உங்களோட டீட்டெயில்ஸை இமெயில் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நம்ம ப்ரமோஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பார்க்குறது கார்த்திகா. ஸோ ஒரு ஆண்டி நினைக்கிறேன், இவங்க 40 வயசை நெருங்கி இருக்கக்கூடிய கார்த்திகா. அவங்கள வந்து ஆட விட்டதே வந்து ஏதாவது லீக் ஆகும், அதை வச்சு நம்ம ஷோ ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுடைய ஆட்டம் இருந்துச்சு. அந்த ஆட்டத்தில் ஸ்லிப்பாக இருக்கக்கூடிய, அந்த ரசிக்கும்படியே இல்லாத இருக்கக்கூடிய தொப்புள், அது மட்டும் இல்லாமல் குலுங்கலும் வந்து பார்க்க முடியுது. ஸோ எதை எப்படியோ உங்களுக்கு பிடிக்குதா இல்லை அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ எனக்கு பெருசாக வந்து அட்ராக்டிவாக இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சந்தோஷம். இதே மாதிரி நிறைய ஆன்டிஸ் வீடியோஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோவில். ஸோ நம்ம எங்கே விட்டோம், ப்ரமோஷனில் விட்டோம். ஸோ ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இமெயில் ஐடிக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புங்க, கண்டிப்பாக ப்ரமோஷன் பண்ணலாம். அண்ட் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதில் ஆக்டர்ஸ் வீடியோஸ் பிக்சர்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி உங்களுடைய தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை நீங்கள் டிஎம் பண்ணி மென்ஷன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது இந்த நடிகை யார் அப்படின்றது எந்த நடிகையும் தெரியல, பட் ஆனால்
காப்பாற்றுறேன் அப்படின்ற பேரில் அம்மாவை நீங்கள் பிடிச்சி தான் காப்பாற்றுவா அப்படின்ற மாதிரி தன்னுடைய அந்த நடிகையோடைய லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய மாங்கனிகளை பிடிச்சி கசக்கி விட்டுட்டான். ஸோ இதை வந்து நம்ம வியூவர்ஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த கம்பைலேஷனில். ஸோ இந்த நடிகையோட பேர் எந்த சீரியல் அப்படின்றது தெரிஞ்சால் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆனால் வந்து சீரியலெல்லாம் இப்போ எந்த அளவுக்கு மாறிச்சு அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா. ஸோ சாதாரணமாக வந்து அழுகாட்சியாக இருந்த சீரியலெல்லாம் இப்போது சூப்பராக வந்து வெட் லுக்கில் கொடுக்குறது, தண்ணியில் முங்கி எடுக்கிறது, அந்த கிஸ்ஸிங் சீன் வைக்கிறது, பச்சக்கன்னு அழுத்தி விடுறது, பாம் பண்ணுறது, இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் சர்வ சாதாரணமாக வந்து தமிழ் சினிமாவில் தமிழ் சீரியலில் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சீரியல் ஆர்டிஸ்ட்டில் வந்து சினிமாலேருந்து வந்து தான் இந்த மாதிரிலாம் கவர்ச்சி காட்டணும் அப்படிலாம் கிடையாது. சீரியலில் நடிக்கக்கூடிய ஆட்களே வந்து இந்த மாதிரி வேலைகளை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகைகளுக்கு சீரியலில் மவுஸே வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர்